அவங்க 2 பேரையும் நம்பாத. உனக்காக அறந்தாங்கில பங்களா கட்டுவேன். அந்த பங்களாக்குள்ள நான் ஒன்னே கட்டுவேன். சூப்பர்ரா சூப்பர்ரா. நீங்க? நான் அந்த ஆலாக்கல கல்லு. ஆலாப்பழக்கல்ல. முண்டைக்கு நாக்கு சிக்கிக்கிருச்சு. நான் தான் ஆலாப்பழம் பல்லு. கல்லு தான்டா சொல்லி கொடுத்து. சாந்தி, நீ என்ன விரும்பி சாப்பிடுவ? அந்த புள்ள பொட்டனாய் பீய திங்க. ஆனா சாந்தி உன்னை மாதிரி பொம்பளை உலகத்தில் ஆகுன்னா மண்டி ஓட சொல்ற அவங்கள. அப்புறம் அவன் நாக்க சொல்லட்டு வாங்க. சரி சரி வாடா தங்கா. மேடம் நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா? ஏ மாத்திரை கவுச்சி அதிகமாக வருது. அடே வாழை பிடிச்சிட்டியா? பப்புலு பாத்தியார் என்ன செய்யணும்னு கத்துக்க. அந்த அக்கா பாவாடைக்குள்ள உடைக்கிறியா? வேணாம்டா வேணாம்டா முட்டை கவுச்சி. கலைமணி சோக்கு பின்றேன். அவன் மூத்திரத்தை குடி. அவனுக்கும் சுகர் இருக்குடா. நீ எப்படா இருந்த குடிச்ச? அசிங்கப்படுத்துறாங்க. சாந்தி, நீ வீட்டுக்குள்ள வரும்போது நான் போரைய பொத்தி படுத்து கிடப்பேன். அதை போர்வைய லேஜா உருவிட்டு நான் விரல விட்டு அவன் சைடிஸுக்கு ஊரு நக்குவான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் தான் முண்டமா கிடப்பேன். நீங்க முண்டமா கிடந்தீங்கன்னா நான் சப்பாத்தின்னு சொல்லிட்டு தின்றுவேன். இதுல எது மனுஷன் எது ஆளு? சாந்தி, உனக்கா நான் பூக்குழி இறங்குவேன். எனக்கு முக்கியமான பருப்பு கொடுத்துருக்காரு. உங்க மேல பாயம்பல அவன் பாஞ்சனா இடிச்சு தள்ளிறனாங்க. மை சைடு ஈ சைடு எல்லாம். உண்மையில லோக்கல் ரவுடியா இருப்பேன் போலடா. கலை புலக்கறான்டா காமெடி. சாந்தி, நமக்கு ஐயோ தம்பி கிறுக்கண்டாளி மனே, பேச்சுக்காக மெதுவா செய்யணும்டா. அன்னைக்கு அப்படித்தான் டேஸ்ட் அடிச்சு 2 நாளா செப்ப. ஆமாடா, செய்யக்கூடாது. வாடா உன்னை உள்ள வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஏவி இந்த கண்டாளி மேதாடா. ஒரு அளவுக்கு 300 ரூபா சம்பளம் தரம்டா. எனக்கு சம்பளம் தராம ஆக்கிறியாமே. 300 ரூபாய்க்கு 2 பேக்குரி. ஏன்னா அப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம நாடகத்தில் என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாதுடா. ஆனா நாங்க 3 பேரை அடிச்சுக்கிறது உன்னோட. அப்படி இல்லடா. என்னைக்காவது கடிச்சு கொத்தோட இழுக்க போறாங்க. ஏய் பப்புலே, என்னைக்கு இழுத்தாலும் அதுல நான் சின்ன பண்ண கூடாது பப்புலே, அப்படி பண்ண கூடாது. அப்ப ரிவர்ஸ் வர சொல்லவா? ஏய் வேணா வீசு. கல்யாண் என் சிசியம் கொள்றாங்களே காமெடிய. பொழைச்சிக்கிறீங்கடா அங்கனியாவது. ஏய் சூம்பும்பளை பேசக்கூடாது. சாந்தி, என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிடாத. என்னடா நீங்க 2 பேத்தையும் பசி ஏற்றி விடுங்கண்ணா. தம்பி கறி மருந்துல வைக்க கூடாது. அவங்க வீட்டுல திராட்சை பழம் மரம் வச்சிருக்காங்க. சாந்தி நீ பிடிச்சு பார்க்க கூடாது. பொம்பளை பார்க்கப்படாது. ஐ லவ் யூ சாந்தி. இப்படி இப்படி செய்றீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? காலை நல்லா விரிச்சு வைக்க சொல்லு. இதுக்கு சில பேர் தெரியாம லவ்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா காலை இப்படி வைக்க கூடாதான். எப்படி தெரியுமா காதல்? ஐயா ஒரு 70 ரூபாய்க்கு எக்க வைக்க முடியுமா? அல்லோ அல்லோ உன்னைத்தானே. நீ நல்லா பாடுற, நீ வந்து பாடுவேன். நான் இன்னும் பாடவே இல்லைடா அண்ணன். உன்னை தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவடத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே,
பூவெடுத்து ஒரு மாலையிடு, கிளி நீர் தளித்து ஒரு கோலமிடு, உன்னைத்தானே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். நான் பத்த ஆனந்து உன்னைய சீமையில சேர்த்துட்டாங்களோ. என்ன பார்த்தா ராசா மலரின் கதவும் திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உடலில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு, என்னை தானே உறவுக்கு உயிர் தந்தானே, கட்டி பிடித்தார் அடி தொட்டு இழுத்தார், வெக்கம் என்ன சத்தம் போடுதா, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு, என்னை தானே. அன்புக்குரிய என் அருமை உறவுகளே, பாட்டு முடிஞ்சா இருமுண்டை உன்னை பற்றி சொல்ல போறேன், அதுல மட்டும் குறியா இருப்பேன். இங்கே நிற்கக்கூடிய ஆனந்தராஜ் என்னுடைய சொந்த அக்கா மகன். ஒரு காரணத்துக்காக என்னுடன் இன்னொருத்தர் சேர்ந்து நடித்ததுனால் ஒரு 2-3 வருஷம் ஆனந்த் என்னால் பங்கேற்க முடியலை. ஆனால் வளர்த்து விட்டவர்களெல்லாம் நன்றியை மறந்தார்கள். இவர்கள் அப்படி அல்ல. ஏன்னா இது ரத்தம். ஆனந்தராஜ் அதே உண்மை. நான் யாரையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் அதை நினைத்து பார்ப்பார்கள். ஆனால் எங்கள் வாத்தியாருக்கு ஒரு ராசி இருக்குது, மணித்தேவருக்கு. அவருடைய மாணவன் நான் எப்படி உலகம் புறம் உங்களை போன்ற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை சம்பாதித்தனோ அதே போல் எனக்கு ஒரு ராசி இருக்கு. நான் யாரை மேடையிலே அறிமுகம் செய்து வளர்த்து விடுகிறேனோ அவர்கள் உச்சத்துக்கு வருவார்கள். அதே உண்மை. ஆனந்தராஜ் இப்போ நான் இல்லாட்டாலும் தனியாக நடித்து இந்த கிராமத்தினுடைய பேரை காப்பாற்றி விடுவான். பாலமேடு பப்ளு இவங்க அப்பா பிறந்த காலத்திலிருந்து சொந்த வீடே கிடையாது. பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிமெண்டட்டையை போட்டு குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் பிறந்த காலத்திலேருந்து சொந்த வீடு இல்லை. கஷ்டப்படக்கூடிய குடும்பம். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் அவன் கஷ்டப்படுறேன் படிச்சுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு. ஆனால் இவனுடைய மனதிலே என்னை பார்த்து கலையில் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. இதை பெற்றதாய் தப்பன் இதை மாற்றி அமைத்தால் இவன் மனம் நொந்து மனநலம் பாதிக்கப்படுவான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் குழந்தை எதை விரும்புகிறானோ எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை நோக்கி பயணிக்க வையுங்கள். அவன் ஆரோக்கியமான மனிதனாக சாதிப்பான். அவன் என்ன பண்ணுறான் பெற்றதாய் தப்பன்லாம் ஏதாவது ஒன்று அவன் என்ன பண்ணுவேன் பெரிய லெவலில் பைலட் ஆகணும்னு நினைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க காவல்துறை அதிகாரியாக போகணும்னு சொல்லுவீங்க. அப்போ அவன் மன வலிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இருக்கிற இடமில்லாமல் புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பப்புளை இந்த புண்ணிய பூமி என் தாய் வாசலேருந்து சொல்கிறேன்,
சொந்த நிலத்திலே சொந்தமாக வீடு நான் கட்டி கொடுப்பேன் இந்த பப்புள் குடும்பத்துக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக பள்ளிக்கூடம் போகாமல் 12 படித்து அடுத்த கரசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பாலயத்திலே அத்தனை பேரை நான் வளர்த்தாலும் என்னுடைய பிள்ளையாக இவர்களெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நான் சார்ந்த நாடக கலையும் நான் சம்பாரிச்ச என் சொந்த பந்தங்கள் தமிழ் உறவு இல்லாமல் நான் இல்லை. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். பப்புளு கண்டிப்பாக பேர் வாங்கிடுவானா? அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே இல்லாமல் எந்த ஒரு நடிகனா வாழ்க்கையில் எவ்வளோ வரை சாம்பவனாக இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா மயிரை கூட பிடுங்க முடியாது, முன்னேற முடியாது. அவன் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும். இப்படித்தான் சொல்லி விட்டுற, அப்புறம் என்னையே நோத்தாங்கம்மான்னு. ஒரே ஒரு விஷயம், யார் வேணாலும் நல்லா இருக்கட்டும். என்னையை பொறுத்தளவு நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள், நீ நல்லா இருந்துட்டு போ. அதே அவன் உன் காதலை சொல்லு. என் தங்கச்சியை சொல்லணும், சாந்தி. அது வாழ்க்கையில் நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். தங்கங்களாக 2 பொம்பளை பிள்ளையை வளர்த்துச்சு. ஆனால் இவங்க அந்த குழந்தைக்காக ஆசையாக வாங்கின காரு ரிவல்ஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளை விளையாண்டுருக்கிறத கவனிக்காமல் பிள்ளைகளுக்காக வாங்கின காரில் பெத்த பிள்ளையை ஏற்றி கொண்ட நிலைமை இவர்களுக்கு. என் தங்கச்சி ரிவல்ஸ் போகும்போது பார்க்கல. ஆனால் வாழ்க்கையிலே சாந்தியும் உங்கள் வீட்டுக்காரர் இன்ன வரைக்கும் அந்த மனவழி விட்டு போல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் எல்லாரும் சொல்லுவீங்க, அவர் பெரிய நடிகர், ஒரு பெரிய நடிகர். யாரும் பெரிய நடிகர் இல்லை. எந்த கலையாக இருந்தாலும் இந்த பொம்பளை பிள்ளையை சாதிக்குது வர அந்த கலையில் நீதாத்தான் பெரிய ஆள். வாழ்த்துக்கள். உன் காதலை சொல்லு சாந்தி. பபுள் காதல் பண்ணுவோமா? இங்க வாங்க. இதுக்கு தானே உன்னை பழக்கிறேன். எதுக்கு? இந்த வாடை மட்டும் காட்டாத. எத்தனை நாளைக்கு தேவையில்லாம மூஞ்சியை பார்க்கறது? தள்ளு தள்ளு போ போ. தங்க பிள்ளை வாங்க, பபுள் வாங்க. இப்படி இருக்கல, என்னை பொத்துன்னு சொன்னீங்களா? ஓடா ஓரமா நின்றேன், நான் பார்த்துக்கிறேன். வாத்தியாராவது வாத்தியாராவது எவனும் இருந்தா எனக்கு என்ன, ஓரமா நில்லு, நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்துல நாங்க அதை பாக்குறது இல்ல. யாரோ அடிக்கிறோம்.